ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சேனக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸ் சேனக்கிழங்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி சீவியோ இல்லை ஸ்லைஸாக கட் பண்ணியோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சன்னமாக சீவிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சீக்கிரமாகவும் காய் வெந்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ தான் இடிக்கும் போது தெரிக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா காயும் இடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அம்மிக்கல் ஈஸியாக இருந்தால் அதில் கூட இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. எல்லா காயும் இடித்து எடுத்துட்டோம். இந்த காய் கொஞ்சம் நமன்னு இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. கலந்து விட்டுட்டோம், இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் வதங்கிருச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க சேனக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து காய் வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சேனக்கிழங்கு பொரியல் ரெடி. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.